திமுக அரசின் தோல்விகளை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். தற்போது ட்ரெண்டிங்கில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் உள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேகில் பதிவு செய்திருக்கின்றனர். நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட. கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள். திமுக ஐடி விங்க எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ போடுங்க. நாளைக்கு 6 மணில இருந்து பிஜேபியினுடைய காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின். நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டாங்க சவால் விடுறோம். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கு. யாரையும் பயந்துலாம் கெட் அவுட் ஸ்டாலின். தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் வெளியே நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு அப்பா இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள். உங்க அப்பா போய் கெட் அவுட்னு சொல்லு, உங்க அப்பா போய் சொல்லு. ஏய், எனக்கு ஏப்பா பதவி கொடுத்த? நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இருக்கான், அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி இருக்க வேண்டியதானே? கெட் அவுட்னா கெட் அவுட், ரிஜெக்ட்னு சொல்லு. எனக்கு வேண்டாம், நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு போ. அது இங்க நீ இங்க பேசு, சென்டர்ல பேசாத. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி? सुल्तान, क्या कर रहा है? अबे लगता है, अबे लग रहा है। திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. சாப்பிடுறா சாப்பிடுறா. உதயநிதி அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வழக்கு கண்ணுக்கு தெரியாது, இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நீட்டுக்கான ரகசியம் இருக்குனார், அதுவும் மறந்துட்டார் இப்ப. அதனால உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள், எங்களை பொறுத்தவரை நாங்க சந்தோஷப்படுறோம். தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்திலே பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்புல வந்து உட்கார்ந்தா ஒரு திராவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு உதாரணம்.